அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது. இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும், நேர்வழியை தெளிவாக கூறும், பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும். உங்களில் அம்மாதத்தை அடைபவர் அதில் நோன்பு நோற்கட்டும். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 185. இது அல்லாவின் வசனம். ஆம், ரமலானின் சிறப்பை உணர்த்துகின்ற வசனமாகும். அல்லாஹ் பனு இஸ்ராயேல்களை ஃபிரௌன் என்ற மாபெரும் கொடியவனிடமிருந்து காப்பாற்றினான். அந்நாளை அவர்கள் பெருநாளாக கொண்டாடினார்கள். அவர்கள் எப்படி கொண்டாடினார்கள்? இதை பின்வரும் அதிகாரப்பூர்வமான ஹதீஸ்கள் விளக்குகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தபோது யூதர்கள் ஆஷுரா நாளில் நோன்பு நோற்றதை கண்டார்கள். இது என்ன நாள் என்று கேட்டார்கள். யூதர்கள், இது நல்ல நாள், இஸ்ரவேலர்களை அவர்களின் எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றிய நாள், இதற்காக மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை விட மூசாவுக்கு அதிக உரிமை படைத்தவன் நான் என்று கூறிவிட்டு தாமும் நோன்பு நோற்குமாறு மக்களுக்கு கட்டளையும் இட்டார்கள். இந்த ஹதீஸ் யூதர்கள் தங்களுக்கு அல்லாஹ் புரிந்த அருட்கொடைக்கு நன்றி கடனாக நோன்பு நோற்று அந்த பெருநாளை கொண்டாடுவதை நாம் பார்க்க முடிகின்றது. அதை அங்கீகரித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்களும் நோன்பு நோற்கின்றார்கள். பிந்தைய நாட்களில் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் 9, 10 ஆகிய 2 நாட்கள் நோன்பு நோற்கச் சொல்லி மக்களுக்கு கட்டளையிடுகின்றார்கள். ரப்புல் ஆலமீன் நமக்கு புனிதமிக்க குர்ஆனை புனித ரமலானில் இறக்கியது மாபெரும் அருட்கொடையாகும். அதற்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக நமக்கு 1 மாதம் நோன்பை கடமையாக்கி அதை நிறைவேற்றும்படி மேற்கண்ட வசனத்தில் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இதன் மூலம் குர்ஆனை நினைவு கூறுகின்ற அந்த விழாவை 1 மாத காலம் தொடரச் செய்கின்றான். அந்த 1 மாத கால விழாவை முன்னிட்டு அடியார்களுக்கு அல்லாஹ் பரிசு மழைகளை பொழிகின்றான். இதோ அந்த பரிசு மழைகள். 1. ஒவ்வொரு வணக்கத்திற்கும் 10 முதல் 700 மடங்குகள் வரை பரிசுகளை தருகின்ற நாயன் இந்த ரமலான் மாத நோன்புக்கு அளப்பரிய அளவிடற்கரிய அபரிமிதமான நன்மைகளை அளிக்கின்றான். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பை தவிர ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியதாகும். நிச்சயமாக நோன்பு எனக்கு மட்டுமே உரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறினான். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவன் நாளை மறுமையில் அடியானை நேரில் சந்திக்கும்போது நோன்புக்குரிய பரிசுகளை நேரடியாக வழங்குகின்றான். 2. ரமலான் வந்துவிட்டால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர். 3. ரமலான் மாதம் நோன்பு நோற்பவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. 4. ரமலான் இரவில் நின்று தொழுபவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. 5. ரமலான் மாதத்தில் செய்கின்ற உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்குரிய கூலி கிடைக்கிறது. 6. 1க்கு 10 நன்மைகள் என்ற பரிசு மழை திட்டத்தின் கீழ் ரமலானை தொடர்ந்து யார் ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்புகள் நோற்கின்றாரோ அவர் வருடம் முழுவதும் நோன்பு நோற்றவர் போலாகின்றார். 7. எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாம் வல்ல அல்லாஹ் குர்ஆன் இறங்கிய லைலத்துல் கத்ர் என்னும் இரவில் வழங்கும் வணக்கத்தை 1000 மாதங்கள் நின்று வணங்கிய வணக்கத்திற்குரிய நன்மைகளை அள்ளி பொழிகின்றான். இவை ரமலான் மாதத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ் அள்ளி வழங்கும் ரமலான் பரிசு மழையாகும். இத்தனையும் எதற்கு? நாம் நல்ல அமல்கள் செய்து நல்லடியார்களாகி சொர்க்கத்தில் நுழைய வேண்டும், நரகத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு பக்கம் அதற்குரிய பயிற்சி, இன்னொரு பக்கம் அதற்குரிய பரிசு. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடாதவர் தம் உணவையும் பானத்தையும் விட்டுவிடுவதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. பொய் மற்றும் பாவமான காரியங்களிலிருந்து விளங்குவது போன்ற பண்புகளை உருவாக்குகின்ற ஒரு பயிற்சி கூடமாக, பாடசாலையாக ரமலான் மாதம் விளங்குகிறது. ஒரு மாத பயிற்சி என்பது ஒரு மாணவர் நல்ல பண்புகளை, வணக்க வழிபாடுகளை ஒருவர் தன்னுள் வரவழைத்து கொள்வதற்கும் வளர்த்து கொள்வதற்கும் உரிய போதுமான பாட நாட்களாகும். எனவே ரமலான் என்னும் பள்ளிக்கூடத்தில் அத்தகைய பாடத்தை, அதற்குரிய வாய்ப்பை நழுவ விடாமல் நம்மை நாம் தற்காத்து கொள்வோமாக.
அதிலும் குறிப்பாக லைலத்துல் கத்ர் என்ற பாக்கியமிக்க இரவு. இந்த இரவை அடைவதற்கு இப்போதே நாம் பெரிய முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த இரவை நாம் இழந்துவிட்டோம் என்றால் நம்மை விட நஷ்டவாளிகள் வேறு யாரும் இருக்க முடியாது என்பதை இந்நேரத்தில் மனதில் பதிய வைத்துக் கொள்வோமாக. மிகப்பெரிய நன்மையை பெற்றுத் தருகின்ற தஹஜ்ஜுத் தொழுகையை கடைபிடிக்காமல் கை கழுவி விடுகின்றோம். நோன்புக்காக நாம் சஹர் நேரத்தில் சாப்பிடுவதற்கு எழுந்திருப்பது ஏறத்தாழ உறுதியாக இருக்கிறது. அந்த சஹர் நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுவதற்காக நாம் ஏன் ஒரு சிறிய முயற்சியை எடுக்கக்கூடாது? ஒரு மாத காலம் இந்த பயிற்சியை எடுத்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகும் அந்த பயிற்சி நம்மிடம் தொடர்ந்து கொள்ளும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே வருகின்ற ரமலானை நற்பண்புகளை நல்லமல்களை வளர்க்கும் ஒரு பாடசாலையாக ஆக்கிக் கொள்வோமாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவன் ரமலான் மாதத்தை அடைந்து அவனது பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அம்மாதம் கழிந்தால் அவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ரமலான் மாதம் வந்தும் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாத சாபத்திற்குரிய மக்களாகி விடாமல் நம்மை நாம் காத்துக்கொள்வோமாக. மொத்தத்தில் இந்த ரமலான் மாதம் நம்மை உயிர்ப்பிக்க வருகின்றது. இதில் நம்மை உயிர்ப்பித்து புதுப்பித்து புது ரத்தம் பாய்ச்சிக் கொள்வோமாக.